இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு முக்கிய செய்தி. இது செகண்ட் பார்ட். இந்த வீடியோவில் அவருடைய பிறப்பு, அவருடைய ஞானஸ்தானம், அவருடைய பெற்றோர்கள் இவர்களை பற்றி நாம் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். இயேசுவின் பிறப்பு சாதாரணமானதல்ல. ரோம ஆட்சியின் கீழ் இருந்த யூதேயாவில் கன்னி மரியாளுக்கு பிறந்தார். லூக்கா சுவிசேஷம் சொல்கிறது, இதோ உலக மக்கள் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா. அவர் தச்சன் யோசேப்பின் வீட்டில் வளர்ந்தார். 12 வயதில் எருசலேம் தேவாலயத்தில் போதகர்களோடு விவாதித்தார். 30 வயது வரை அவரை பற்றி அதிகம் தெரியவில்லை. ஆனால் 30 வயதில் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெற்றபோது எல்லாம் மாறியது. இவர் என் நேசகுமாரன் என்று வானத்திலிருந்து சத்தம் கேட்டது. இவன் நேசகுமாரன் என்று பரிசுத்த ஆவியானவரால் செல்லப்பட்டது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை நாம் பெற்றால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் பற்றியும் வசனங்களை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். அதை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆமீன்.